ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி வந்திருக்கும் அன்னையை எந்த காரணங்களின்றி அலட்சியம் செய்து விடாதே. உன் இறுதி நாளை நீயே தேர்ந்தெடுத்து விடாதே என் தங்கமே. உன்னிடம் சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்று உன் தாய் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன் மனக்குழப்பத்திற்கு தெளிவுகளை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். காண கிடைத்த ஒரு வாழ்க்கையான வழியை உனக்கு காட்ட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே. சிந்தனையில் மூழ்கி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு எடுக்க வேண்டும். என் கையில் உன்னுடைய சந்தோஷத்தை உன் கையில் கொடுக்க வேண்டும். வாழ்க்கை உனக்காக சந்தோஷமும் அற்புதம் நிறைந்தது என்பதை புரிய வைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உனக்கு மீறிய காரியங்களை உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னை அழித்தே தீருவேன் என்று சவால் விட்டு கொண்டிருக்கும் சிலவருடைய கையில் மாட்டிக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும் என் தங்கமே என்பதற்காக உன் அன்னை உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. சில நிமிடத்தை எனக்கென ஒதுக்கு. இந்த நேரத்தில் நான் கொடுக்கும் வாக்கு தேவையற்றது என்பது உன் மனதுக்கு தோன்றலாம். எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்காமல் போய் உன்னை தேடி வரமாட்டேன். நான் இன்று உனக்கு கொடுக்கும் வாக்கின் பலன் இன்று இரவே உனக்கு தெரியும் என் தங்கமே. இன்று நான் உனக்கு கொடுக்கப்படும் வாக்கின் அதனுடைய விளைவை நீ நாளையே சந்திக்கப் போகிறாய் என் தங்கமே. அதாவதுதான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். தவற விட்டு விடாதே பிள்ளையே. இழப்பு எனக்கல்ல உனக்கு என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. வாழ்க்கையின் பாதை கடலை தாண்டி நிற்பாய். நீ தாண்டி வந்த அத்தனை பாதைகளுக்கும் உனக்கு வேதனைகளையும் மட்டும்தான் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு நேரம் சிரித்துவிட்டால் போதும். மனம் விட்டு சிரித்துவிட்டால் நீ அழுகும் நேரம் பல மணி நேரமாகத்தானே போயிருக்கும். மனம் விட்டு யாரிடமாவது பேச வேண்டும். என் மனக்குறைகளை யாரிடமாவது சொல்ல வேண்டும். எனக்கு ஆறுதல் யாராவது கொடுக்க மாட்டார்களா? சில நேரம் என்னிடம் யாரேனும் அமர்ந்து பேச மாட்டார்களா? உண்மையான அன்பு யாரிடம் இருந்து எனக்கு கிடைக்கவில்லையே தாயே. என்னிடம் பேசும் அத்தனை பேரும் சுயநலத்தோடுதான் இருக்கிறார்களே ஒழிய எனக்கென என்னை நினைத்து இங்கு யாருமே இல்லை என் தாயே. அது என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு சாபமாகவே இருக்கிறது. என்னை பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, என்னுடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நான் கட்டிய உறவாக இருந்தாலும் சரி, நான் பெற்ற உறவாக இருந்தாலும் சரி, எல்லோரும் என்னிடம் சுயநலத்தோடு தான் வாழ்கிறார்களே தவிர என் மீது அக்கறை கொள்ள ஒரு ஜீவன் கூட என்னிடம் இல்லை தாயே. தோள் சாய்ந்து நான் இருக்கிறேன் என சொல்லவும் யாரும் இல்லை. வலி என்னால் தாங்க முடியவில்லை தாயே. நான் தோள் சாயக்கூட இங்கு ஒரு தோள்களும் இல்லை. யாரிடம் புலம்புவேன்? என் வலிகளை பற்றி யாரிடம் சொல்வேன்? என் வேதனைகளை எனக்குள்ளே போட்டு போட்டு முடக்கி என் உடம்பில் சரியில்லாத நிலைமையாக போய்விட்டது. மன அழுத்தத்திற்கு என்னை அழைத்து போகிறது. மனதிற்குள் எத்தனையோ வேதனைகளை நான் தாங்குவேன். எத்தனை வேதனைகளையும் வலிகளையும் தாங்குவேன். என்னால் முடியவில்லை. எத்தனையோ வேதனைகளை போட்டு போட்டு அடக்கி வைத்து நான் என்னால் தாங்க முடியாத அளவிற்கு என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லை. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை நான் கொண்டு செல்ல வேண்டுமா என்ற சந்தேகம் என் மனதிற்குள் வந்துவிட்டது. நாலாபுறமும் வேதனை, நாலாபுறமும் நெருக்கங்கள். எதை சரி செய்வது என்று தெரியவில்லையே. இதை சரி செய்துவிட்டு திரும்புவதற்குள்ளே
அடுத்த பிரச்சனை தலை தூக்கி ஆடுகிறது. இதையும் கடந்து விட்டோம் என்று அதையும் சரி செய்து விட்டோம். திரும்புவதற்குள் வேறொரு பிரச்சனை என் தலை தூக்கி என் குடும்பத்தில் இழப்புகளை மீட்டு பெறமாட்டேன் என்று என் வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது. நான் இருப்பவர்களையும் இழந்து கூட என்று என் வேதனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. என்னை மீறி கோபங்கள் எனக்கு வருகிறது. ஆனால் பல பிரச்சனைகளுக்கு வருகிறது. இருக்கும் உறவுகளையும் இழந்து விடுவோமோ என்று வேதனை அதிகமாகிவிட்டது. சண்டை சச்சரவுகள் வருகிறது. கண்ணீர்கள் அதிகமாகிவிட்டது. உடலின் வேதனைகள் அதிகமாக போகிறது. எங்கே வலிக்கிறது, என்னால் வலிக்கிறது என்று யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை. யாரினாலும் எனக்கு என்ன வலி என்று கண்டுபிடிக்க முடியாத அளவு எனக்கு வேதனைகள் என் உடம்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. எங்கே செல்வேன்? தெய்வத்தை தேடினால் தெய்வமும் எனக்கு கிடைப்பதில்லை. தெய்வமும் அமைதியாகவே இருக்கிறது. எந்த பதிலும் எனக்கு தெய்வங்கள் கொடுப்பதில்லையே. தாயே, இதுதானே என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இத்தனை தானே சுமந்து கொண்டிருப்பேன். நானும் ஒரு மனுஷிதானே. என் வேதனைகளுக்கும் காரணங்களுக்கும் நான் இப்பொழுது சொன்னதெல்லாம் அடக்கி இருக்கிறதல்லவா? உன் பிள்ளைகளை பற்றி வேதனையாகிவிட்டது. பாதை மாறிவிட்டோமோ என்ற வேதனை அதிகமாகிக் கொண்டேதான் செல்கிறது. இது எல்லாம் போகாத என்று என் எதிரி வேறு என்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறான். தாயே, ஓயாமல் செய்யும் செய்வினைகள் என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. நீயும் வேண்டாம், ஓய்வும் வேண்டாம். தெய்வத்தை வணங்கி என்ன பயன் என்று என் மனதில் தோன்றிவிட்டது. அதனால் நீ ஓய்வெடுத்து விடுகின்றாய். ஆனால் சாத்தானை வணங்கும் அவன் ஓய்வில்லாமல் திரிகின்றான். பிள்ளையே, அவன் ஓய்வில்லை தெரியுமா உனக்கு? அவனுக்கு ஓய்வில்லை தெரியுமா உனக்கு? உனக்கு தீய சக்திகளுக்காக வணங்கி கொண்டிருக்கும் அவன் அங்கே ஓய்வெடுப்பதே இல்லை. உனக்கு நீ 2 நாள் தொடர்ந்து விளக்கேற்றி விட்டால் என்ன பயன் என்று நினைக்கிறாய்? தெய்வத்திற்கு என்னவெல்லாம் செய்கின்றேன், எதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கென்ன பயன் என்று நினைத்து விடுகிறாய். முதலில் உன் மனதில் இருக்கும் அவநம்பிக்கையை தூக்கி எறி என் தங்கமே. உன் வாய் தெய்வத்தை நம்புகின்றேன் என்று சொன்னாலும் உன் ஆழ்மனதில் தெய்வ நம்பிக்கை என்று என்ன பயன் என்று கூறிக்கொண்டுதானே இருக்கிறாய். அதை முதலில் நிறுத்து என் தங்கமே. சொல்வது புரிகிறதா உனக்கு? இன்று இப்பொழுது நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? முதலில் அதை தெரிந்து கொள் என் தங்கமே. தெரியவில்லை என்றால் அடிக்கு மேல் அடி, அடிக்கு மேல் அடி, அடிக்கு மேல் அடி என்று உன்னை அடி கொடுத்து கொண்டிருக்கும் உன் எதிரி உன்னை முடக்கி போட்டு விடுவான். ஜாக்கிரதை பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே, என் அன்பு செல்வமே. எப்படியாவது ஒரு அடி எடுத்து வைத்து என் வாழ்க்கையை முன்னேற்றி விட வேண்டும் என்று நான் கேட்டு போய்விட்டேன். சென்றது நினைத்து யோசித்து யோசித்து நீ அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாயே. நினைக்கும் அவர்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும், என்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் அவர்கள் முன்னால் நான் வாழ்ந்து விடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியத்தோடு இரு என் பிள்ளையே. அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு துணை நான் நிற்கின்றேன். என் பிள்ளையே, தெய்வம் இருக்கிறது என்று உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் போதும். உனக்கு உள்ளுணர்வு இருந்தால் போதும். இங்கே பல காரியங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதனைகள் தீரவில்லை. உன் சஞ்சலங்கள் குறையவில்லை. உன் தீய வினைகள் தீரவில்லை என்று வேதனை உனக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. காரணம், உன் கர்மவினை எத்தனையோ தெரிந்து கொள்ள 1 நாள் 2 நாள் என உன் கர்மவினை அழித்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாட்கள் வேண்டாம் பிள்ளையே, தங்கமே. உனக்கான நாள் என உன்னை தேடி தேடி வரும் இந்த அன்னையை அலட்சியம் செய்து விடாதே. அத்தனையும் நிறுத்த வேண்டும்.
நான் அந்த நாளுக்கு வெகு விரைவில்தான் இருக்கிறது. எத்தனை புரிதல் உனக்கு தேவைப்படுகிறது என் தங்கமே. கடந்து போகுது என்பதை புரிந்துகொள் தங்கமே. உன் வாழ்க்கையின் முழுமையான மாற்றங்களை கொடுக்க போகின்றேன் என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையே. அழிப்பேன் அழிப்பேன் அழித்தே காட்டுவேன். அழிவை கொடுத்து கொண்டிருப்பவனை அழிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும். உன் வாழ்க்கை இருக்கும் கசப்பான அனுபவங்களை படமாக வைத்துக்கொண்டு அதை ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களை நீ கடக்க வேண்டும். இப்பொழுது சிலரை சிரித்து பேசும் பலரை நம்பிக்கொண்டிருக்கிறாய். அதுவும் உனக்கு ஆபத்தில்தான் போய் முடியும் என்பதை முதலில் புரிந்துகொள் பிள்ளையே. கல்லாலான மனம் கொண்டவன் தெருவில் விழுபவன் என்பதை புரிந்துகொள் நீ. கற்பூர மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாத, யாருக்கும் எந்தவித தீங்கையும் தீவினையும் நினைக்காத கற்பூரம் நீ. தெய்வத்திற்காக இருப்பவள் நீ. உன்னை எந்த நேரத்திலும் தெருவில் வீசிவிட மாட்டேன் என்பதை புரிந்துகொள் பிள்ளையே. நல்லது மட்டும் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் உன் தாய் எப்போராட்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. உன்னிடம் வரக்கூடாது என உன் எதிரி என்னிடம் எத்தனை தீவினைகளை செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? எத்தனை போராட்டம் போராடி உன்னிடம் வாக்கு கொடுக்க வருகிறேன் தெரியுமா? எப்பாடுபட்டு என் குழந்தை நல்லா இருக்க வேண்டும் என்றுதானே உன்னை தேடி வருகின்றேன். என ஏளனப்படுத்தாதே. உன் தாய் இருக்கின்றேன் எண்ணி 7 நாள் நீ நினைத்த காரியம் நடக்கும் என் தங்கமே. தைரியமாக இரு என் பிள்ளையே. உன்னிடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன், கேள். பொறுமையாக கேள். ஏளனம் செய்யாமல் கேள். இந்த குரலுக்கு நீ சொந்தக்காரியாக இருக்கும் அவளின் மூலமாக உன்னை வந்து சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி என் தங்கமே. நானாக வருவது கொஞ்சம் கடினமான செயல். ஆனால் தெய்வம் ஒருவரின் மூலம் உதவி செய்யும் என்பது இதுவே அதற்கு உதாரணம் என்று எடுத்துக்கொண்டு இவள் சொல்வதை முழுமையாக நம்பு. உன் தாய் உன்னுள் வாழ்கிறேன் என்பதை சொல்ல வரும் இவளை ஏமாத்தி விடாதே, ஏளனப்படுத்தி விடாதே என் தங்கமே. இவள் எனக்காகத்தான் உன்னிடம் உன்னை தேடி அனுதினமும் வந்து உனக்கான வாக்குகளை கொடுக்கிறாள். இவளை அலட்சியம் செய்து விடாதே. இதை முழுமையாக பார்த்த என் குழந்தைக்கு இவை அனைத்தையும் முறியடித்து உன் தாய் கொடுப்பாள் என்பது உறுதியளிக்கின்றேன் என் தங்கமே. அது நிச்சயமான உறுதி என் தங்கமே. இந்த தாயின் சத்திய வாக்கு என நம்பும் அனைவருக்கும் என் கோடான கோடி வணக்கங்கள். அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கும் இவளை காப்பாற்றுங்கள் என் குழந்தைகளே. இவளின் மனதில் இருக்கும் காயங்களையும் வேதனைகளையும் தாங்க முடியாமல் இருக்கும் என் குழந்தைகளுக்கு நான் எப்பாடுபட்டாவது அனைத்தையும் சரி செய்து தருவேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்திரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.